ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முட்டையில் மந்திரிச்சு கணவன் அல்லது மனைவியை வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு யாராவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு, இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து அதனால் எங்களுக்குள்ள சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி, அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே கைகூடி வரமாட்டேங்குது பலனே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமானது. சரிங்களா? அது முட்டையில் வந்துருச்சு செய்யக்கூடிய ஒரு சல்லிய ஏவல் பிரயோக முறை அது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரகண நேரத்தில் ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி ஒன்று இது பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சாம்பல் முறையாக சேகரித்து வச்சுட்டு, கடக்குநாத்து முட்டை ஒன்று, அது ஒரு சில பண்ணைகளில் விற்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கணும். சரிங்களா? வாங்கிட்டு நீங்கள் முறை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த கருவை மட்டும் எடுத்துகிட்டு, கருவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த படிகாரக்கல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படிகாரக்கல்லை நல்லா இடித்து தூள் பண்ணி அதை அதற்குள்ளே போட்டு அதை நல்லா சீல் மாதிரி செய்து ஏதாவது மெழுகு அந்த மாதிரி ஏதாவது வச்சு அதை நல்லா மூடிடணும், வெளியே வராத மாதிரி. மூடிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூஜை முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு இடங்களில் தலை வாழையில் விரித்து ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே சாம்பல், சரிங்களா, பாதி அளவு சாம்பல் உள்ளுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையை நேராக நிற்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த முட்டையில் சம்மந்தப்பட்ட நபருடைய பெயரை எழுதிடணும். எழுதிட்டு அதுக்குள்ளே திருப்பியும் சாம்பல் கொட்டி நல்லா மூடிடணும். சரிங்களா? ஃபுல்லாக சாம்பல் வச்சு நல்லா மூடி, அந்த சாம்பலுக்கு மேலே என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் ஒரு சூடத்தை ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு, காராம்பஷத்தினால நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு, காராம்பஷம் நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு, இது முறையாக அதற்குண்டான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுக்கணும். இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுக்கும்பொழுது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த சூடம் எரிஞ்சிட்டே இருக்கணும். ஒரு சூடம் தீரப்போகுதுன்னா அடுத்த சூடத்தை வச்சிடணும். அந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மந்திர உச்சாடனம் கொடுத்து கிரகண நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று, கிரகண நேரம் முடிய போகிற நேரத்தில் ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று உடச்சி போட்டுட்டு, நீங்கள் முறையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டையை மட்டும் எடுத்துக்கணும். முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் என்னென்னா ஓடும் நீரில் விட்டுடலாம். அந்த முட்டையை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர், உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த ஊரில் அவங்க வழக்கமாக போக வர்ற பாதையில் ஏதாவது ருத்ரபூமியோ இல்லை ஏதாவது முச்சந்தியோ இல்லை பாழடைஞ்ச வீடோ இந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருந்ததுன்னா, அங்கே ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றி அதற்குள்ளே இந்த முட்டையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே, பிரிஞ்சு போன உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ மிக விரைவில் அவங்களாம் மனம் தெரிந்து தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.